சின்சியரா காதலிச்ச பையனை விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கா ஒரு பொண்ணு. ஒரு தடவை இல்ல, 3 தடவை ட்ரை பண்ணி கொலை பண்ணியிருக்கா. இந்த சம்பவம் 2022ல நடந்துச்சு. இந்த சம்பவம் நடக்கும்போது கேரளாவுலயும் தமிழ்நாட்டிலயும் பரபரப்பா பேசப்பட்ட கிரீஸ்மா வழக்க பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். கிரீஸ்மா தமிழ்நாட்டை சேர்ந்த ராமாஞ்சிரா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் கிரீஸ்மா. இவ ஸ்கூல் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு தனியார் பஸ்ல தான் போயிட்டு வந்திருக்கா. காலேஜ் பஸ்ல போகல. அப்படி தனியார் பஸ்ல போகும்போது தான் சாரோனை மீட் பண்றாங்க. சாரோன் வந்து கேரளாவை சேர்ந்த பாரசாலா அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர். ஆக்சுவலா இவங்க 2 பேர் ஊரும் பார்டர்ல இருக்கு. ஒரு ரோடு மட்டும் தான் சென்டரா போகும். இந்த சைடு இவங்க ஊரு, அந்த சைடு அவங்க ஊரு, அந்த மாதிரி தான் இவங்க வீடு இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் காலேஜுக்கு ஒரே பஸ்ல போறதுனால 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி தனியா பைக் ரைட்லாம் போவாங்களாம். அதிகமா சுத்துவாங்களாம். இப்படி இருக்க கிரேஸ்மாவுடைய மார்க் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கு. கிரேஸ்மா ஆக்சுவலா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ அதனால இவங்க அம்மா அப்பா ரொம்ப அவங்க மேல எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. பட் இவளுடைய மார்க் வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டே வரதை அவங்க நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்றான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால இவளை போட்டு ரொம்ப கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும் போது சாரோன் வந்து சொல்றா, நான் இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் இனிமே அவனை மீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் வீட்டுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே அவளுக்கு வந்து அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மிலிட்டரியில ஒர்க் பண்ற ஒரு ஆளை வந்து இவளுக்கு வந்து நிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயம் சாரோனுக்கு தெரிய வருது. இவ கிட்ட கேக்குறான். அப்போ அவ சொல்றா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு அவ சொல்லி சமாளிக்கிறா. பட் இவங்க 2 பேரும் நிச்சயம் பண்ண போட்டோ வந்து அவன் கைக்கு போயிருக்கு. அதை அனுப்பி அவன் கேட்கும்போது இவ வந்து ஆமா நடந்துச்சு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொரு கதையும் அவங்கிட்ட சொல்றா. அதாவது எனக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அந்த ஜாதகத்துல புருஷன் வந்து இறந்துருவான். நான் 2வது கட்டுறவன் கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவனை சமாளிக்கிறா. பட் ஷாரோனுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால அவர் சொல்றாரு, பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நுப்பாட்டு, அதாவது நிச்சயம் பண்ணியிருக்காங்க, என்ன கல்யாணத்தை நுப்பாட்டு, இல்லைன்னா நான் உன்னை இழக்க வேண்டியது வரும். கண்டிப்பா என்னால முடியாது. நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு சாரோன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவன் வந்து சொல்லியிருக்கா, சரி நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு அவ அப்போ சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் 2002ல மே மாசம் அவ வந்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ என்ன நம்புவியா அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு மேரேஜை அவ பண்ண வச்சிருக்கா. அந்த போட்டோ எல்லாமே நியூஸ்ல வந்திருந்து கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை மறக்கவும் முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு அவ்வளவுக்குள்ள அவனை ஏமாத்திருக்கா. இப்படி போலியா கல்யாணம் பண்ண வச்சுட்டு அவ கேட்கிறா, இதுக்கப்புறமாவது நீ என்ன நம்புவியா, நான் உன்னை விட்டு போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட சொல்றா. ஸோ அதனால சாரோன் வந்து இவளை வந்து ரொம்ப அளவுக்கு மீறி நம்ப ஆரம்பிக்கிறான். அவ என்ன சொன்னாலும் அதை நம்புறான். இப்படி இருக்க கிரேஸ்மாக்கு வந்து இவனை எப்படி கடத்தி விடலாம், இவன் வந்து நம்மளை விட்டு போக மாட்டான் போல இருக்க அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை பார்த்து பயப்படவும் செஞ்சிருக்கான். ஒருவேளை நிச்சயம் பண்ணவருக்கு இவன் போட்டோவை அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டும் இருந்திருக்கா. ஸோ அதனால இவ என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா, இவனை கொலை பண்ணாதான் ஒரே வழி, அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவ யோசிச்சிருக்கா. அதுக்காக அவ வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இன்டர்நெட்லலாம் சர்ச் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு மாத்திரை போட்டா எது வந்து ஓவர் டோஸ் ஆகும், எவ்வளோ போட்டா ஆட்கள் வந்து சாவாங்க, எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கா. இப்படி இவ வந்து கிரிமினலா திட்டத்தை தீட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனா வந்து ஒரு நாள் வலையில சிக்கிறான். சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே எங்கேயாவது போமா அப்படின்னு சாரன் வந்து கேட்கிறாரு. அதுக்கு இவ வந்து சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவ வந்து தண்ணி பாட்டில்ல ஒரு மாத்திரையை கலந்து அவனுக்கு கொடுக்குறா. அந்த தண்ணியை குடிச்சவரு இது வந்து கசப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவ 2வது முறையா அட்டெம்ப்ட் போடுறா. ஃபர்ஸ்ட் வந்து தப்பிச்சிட்டான். சரி செகண்டா அதுக்கப்புறம் ஜூஸ்ல வந்து கலந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுக்குறா. அதை குடிச்ச சாரனும் ரொம்ப குடிக்கல, கொஞ்சமா குடிச்சிட்டு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அந்த வீடியோவை ப்ளே பண்றேன் பாருங்க. അത് പിന്നെ ജയിക്കുന്ന ആള് പറഞ്ഞ ഇതെന്തോ കളിയെന്ന് തോന്നണം പറ റെക്കോർഡ് ചെയ്യണം പറ റെക്കോർഡൊക്കെ ചെയ്തു
ஸோ இப்படி ஒரு பைக் ரைடு போகும்போதே 2 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. இந்த 2 அட்டம்ப்ட்டுமே அவளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ அதனால அவ வந்து அமைதியாவே இருந்துடுறா. அன்னைக்கு அப்படியே போயிருது. இவளும் வீட்டுக்கு போயிடுறா, அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. சாரன் வந்து லைட்டா தான் மேங்கோ ஜூஸை குடிச்சதுனால அவர் உடம்புல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. அப்போ கூட அவ மெசேஜ்ல கேட்டிருக்கா, உனக்கு ஏதாவது பண்ணுதா, எப்படி இருக்கு, ஜூஸ் குடிச்சது ஒருவேளை கெட்டு போனதா இருக்கும் அப்படின்னு அவ கேட்டு பார்த்துருக்கா. அப்பவும் அவரு அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவ ஒரு பெரிய பிளான் பண்றா. அன்று அக்டோபர் 17, 2022 அன்னைக்கு கிரேஸ்மா வந்து வீட்டுல யாருமே இல்ல, நான் தனியா இருக்கேன், நீ வாரியா அப்படிங்கிற மாதிரி அவரை ஆசை காட்டி கூப்பிட்டுருக்கா. அப்போ சாரன் வந்து நம்ம லவ்வர் கூப்பிடுறா அப்படின்னு நினைக்கல, நம்மளுடைய ஒய்ஃப் கூப்பிடுறா அப்படிங்கிற நினப்புல தான் போறாரு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவளை மேரேஜ் பண்ணியிருக்காரு, அதாவது தாலி கட்டியிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து அப்படி கிளம்பி போறாரு. அவருடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு போறாரு. இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் 10 நிமிஷம் தான் டிராவல். இவங்க பைக்ல தான் போறாங்க. இவர் ஃப்ரெண்டு ரஜின் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாரோன் மட்டும் அவ வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே அவ வந்து கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவ வந்து ஒரு கஷாயத்தை எடுத்துட்டு வரா. இந்த கஷாயத்தை குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவரை குடிக்க வைக்கிறா. அதை அவரு முழுசா குடிக்காரு. அது கசப்பா இருந்தாலுமே அவர் வந்து குடிக்காரு. அப்கோர்ஸ் கஷாயம் கசப்பா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவர் வந்து முழுசா குடிச்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கசப்பா இருந்தோடனே அவ வந்து மேங்கோ ஜூஸை எடுத்து கொடுத்துருக்கா. அதை குடிச்ச உடனே அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு அவரால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. ஸோ அதனால அவ வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறா. பட் அவர் வந்து இல்லை, தலைவலிக்கு, இதை குடிச்சது எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதனால அவ சொல்றா, சரி நீ அப்போ போ, நம்ம பிறகு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுல இருந்து அனுப்பி வைக்கிறா. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு பைக்ல ஏறி கொஞ்ச தூரம் போறாரு. அதுக்குள்ளேயே அவருக்கு வாந்தி வாந்தியா வருது. ப்ளூ கலர்ல வாந்தி எடுத்திருக்காரு. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைக்கை வேகமாக ஓட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. அங்கே டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, இவர் உடம்புல என்னதான் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து மேலோட்டமாக தான் செக் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்லும் போது நான் வந்து ஒரு ஜூஸ் குடித்தேன், அது வந்து எனக்கு சரியாக ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப மேலோட்டமாக செக் பண்ணி அவரை அனுப்பிடுறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு வந்த சாரனுடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாறத உணர்றாரு. அப்போ சாரன் வந்து கிரேஸ்மா கிட்ட சொல்றாரு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப முடியாம இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட கிரேஸ்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ சொல்லவே இல்லை. அப்புறமா அக்டோபர் 22 அவருக்கு ரொம்ப உடம்பு வந்து முடியாம போகுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அங்குள்ள மெடிக்கல் காலேஜ்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க, ஒருவேளை இவர் வந்து ஆசிட் மாதிரி ஏதாவது குடிச்சிருக்கலாம், அதனாலதான் இவருடைய கிட்னி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, அதாவது ஒவ்வொரு ஆர்கனும் செயலிழந்துட்டு இருக்கு. பட் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சாரோன் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நான் எதுவுமே குடிக்கல, மேங்கோ ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன், அதுதான் எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவரை டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும்போதே அவருடைய உடல் உறுப்பு ஒவ்வொன்றா செயலிழக்க ஆரம்பிக்குது. அப்போ கூட இந்த சாரன் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. பட் அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, இவன் வந்து அவ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தான் இவன் உடம்பு வந்து சரியில்லாம இருக்கு, கண்டிப்பா அங்கதான் ஏதாவது நடந்திருக்கணும், ஒருவேளை அந்த பொண்ணு வந்து இவனுக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஸோ அதனால சாரன் வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல கிரேஸ்மா கிட்ட கேக்குறாங்க. அப்போ கூட அவ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. நான் வந்து மேங்கோ ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தேன், அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கலாம், அதனால அவருக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவ கொடுத்த விஷத்தை அப்போ சொல்லியிருந்தா கூட இந்த பையனை காப்பாத்திருக்கலாம். பட் இந்த பையன் 2 நாள் கழிச்சு 25 அவன் இறந்து போறான். அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவன் டாக்டர்கிட்ட சொல்றான், நான் ஒரு கஷாயத்தை குடிச்சேன், அந்த கஷாயம் குடிச்சதும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு. அப்போதான் அவன் சொல்லவே செய்யறான். அந்த கஷாயத்தை யாரு கொடுத்தா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்னோட லவ்வர் தான் தந்தா அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி இவன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கிரேஸ்மாவை போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
நீங்க என்னம்மா குடுத்தீங்க? அவன் உடம்புக்கு ஒத்துக்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவ சொல்றா, "நான் ஒரு மேங்கோ ஜூஸ் மட்டும் தான் குடுத்தேன்" அப்படின்னு அவ சொல்றா. பட் போலீஸ்காரங்க கேட்குறாங்க, "நீ குடுத்தது மேங்கோ ஜூஸ் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கசாயமும் குடுத்துருக்க" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா என்ன? நான் மறந்துட்டேன். நான் கசாயமும் குடுத்தேன். ஆக்சுவலா நான் வந்து எப்போதும் கசாயம் வந்து குடிப்பேன். எங்க வீட்ல எல்லாருமே குடிப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சார்" அப்படின்னு அவங்ககிட்டயே சொல்லியிருக்கா. ஸோ அது என்ன கசாயமா? நீ என்ன கசாயம் குடிச்ச? அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அது பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அவங்க அம்மாவ கூப்பிட்டு விசாரிக்காங்க. அவங்க அம்மாவும் சும்மா ஒரு பேர சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலா அந்த இது மட்டும் அவன் உடம்புல இல்ல. வேற ஒரு இதோ இருந்துச்சு. அது என்ன மருந்து அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இந்த மருந்த குடிச்சா கண்டிப்பா உயிர் போக வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவங்க சைட்ல இருந்து யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் வாய தொறக்கல. அப்படியே இவள போலீஸ்காரங்க சந்தேகத்தின் அடிப்படையில கூட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் இவ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றா அப்படின்னா, இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி, "நீங்க இப்படி என் மேல சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா செத்துருவேன். நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இருந்தாலும் போலீஸ்காரங்க விடல. திரும்ப திரும்ப இவள கூப்பிட்டு விசாரிக்க தான் செஞ்சாங்க. அப்போ அவ ஒரு பிளான் போடுறா. என்ன பிளான் போடுறா அப்படின்னா, இவளுக்கு மருந்து இவளுடைய சொந்தக்கார பொண்ணு தந்ததாகவும், அந்த பொண்ணுட்ட கேட்டா அந்த மருந்து டீட்டெயில்லாம் தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. "அவ பேர் என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு போறாங்க. அவ பேர் பிரியதர்ஷினி. அவகிட்ட போய் கேட்கும்போது அவ சொல்றா, ஒரு மெடிக்கல கை காட்டுறா. "அங்க போய் தான் இந்த மருந்த நான் வாங்கி குடுத்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அங்க போய் கேட்டு அந்த மருந்த வாங்கி பார்க்கும்போது, அந்த ஒரு மருந்த குடிச்சாலும் உயிர் போகாது. அந்த ஒரு மருந்து ஆக்சுவலா அவன் பாடியில இருந்து எடுக்கவே இல்ல. அதாவது டெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு ரிசல்ட்டும் இந்த மருந்து குடிச்சதா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது, கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும்போது பிரியதர்ஷினி சொல்றா, "இது கிரீஸ்மா சொல்லி தான் நான் சொன்னேன். அவ தான் என்கிட்ட இப்படி சொல்ல சொன்னா" அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் குடுக்குறா. உடனே போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் அவன் மேல அதிகமாகுது, கிரீஸ்மா மேல. கிரீஸ்மா கிட்ட போய் இத பத்தி கேட்கும்போது, "நீங்க என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததுனால தான் நான் இப்படி சொன்னேன். வேற ஒரு விஷயமும் இல்ல" அப்படின்னு அவ சொல்றா. "அப்ப நீங்க என்ன மருந்து தான் குடுத்தீங்க?" அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பட் அப்போ எதுவுமே அவ சொல்லல. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளுடைய ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. பட் அவ டெலீட் பண்ணியிருக்கா. இருந்தாலும் அவங்க ரெக்கவரி பண்ணி அத எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இவ தான் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல அவ எல்லாத்தையுமே சர்ச் பண்ணியிருக்கா. எந்த மாத்திரை எவ்வளோ எடுத்தா சாவாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டா எத்தனை மாத்திரை சாப்பிட்டா சாவாங்க, எவ்வளோ நாள்ல சாவாங்க அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவ சர்ச் பண்ணியிருக்கா. அத பார்த்த உடனே போலீஸ்காரங்க, சரி கண்டிப்பா இவ தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கும்போது அவ ஒத்துக்கிறா, "நான் தான் கொலை பண்ணேன்" அப்படின்னு சொல்லி. "எதுக்கும்மா கொலை பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, சாதாரணமா சொல்றா, "அவன் என்ன லவ் பண்ணான். பட் நான் வேண்டான்னு சொல்லியும் அவன் என்ன விட்டுட்டு போவே மாட்டேன்ட்டான். அதனால தான் நான் அவன கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவன் என்ன மிரட்டவும் செஞ்சான். நீ என்ன கல்யாணம் பண்ணல அப்படின்னா, நான் அந்த ஃபோட்டோலாம் லீக் பண்ணிருவேன்" அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன பிசிக்கலாவும் அவன் அடிச்சான் அப்படி இப்படின்னு அவ கதையா கட்டுறா. அப்ப போலீஸ்காரங்க சொல்றாங்க, "இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்காக நீ கொலைலாம் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்றாங்க. அப்ப அவ ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்கிறா. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க இந்த கேஸ்ல வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த மருந்து எல்லாத்தையுமே வாங்கி குடுத்தது அவருடைய மாமா அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பையன சாகடிக்கிற விஷயம் அவங்க அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து பிளானே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க 3 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா இவள போடுறாங்க, கிரேஸ்மாவ. 2வது அவிய மாமா, 3வது அவிய அம்மா. இப்படி 3 பேர் மேலயும் கேஸ போடுறாங்க. அதுக்கப்புறம் இவள வாய்தா கூட்டு போகும்போது இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அங்க போய் டோர க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருந்த டெட்டால் எடுத்து குடிச்சிட்டு தெரியாத மாதிரியே வெளிய வந்திருக்கா. வெளிய கொஞ்ச நேரத்திலேயே இவ வாந்தியா எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதனால போலீஸ்காரங்க சுதாரிச்சுக்கிட்டு, சரி இவ ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கருந்து அவ வயித்த ஃபுல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இவள கூட்டு போன பெண் போலீஸ் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா பாத்ரூம் உள்ள போறதுக்கு முன்னாடி
கண்டிப்பாக உள்ள செக் பண்ணி பார்க்கணும், ஏதாவது இருக்குதா அப்படின்னு போலீஸ்காரங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவும் விடக்கூடாது, கொஞ்சம் திறந்து வச்சுருக்கணும். ஸோ இப்படி இந்த 2 ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணாதனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து 3 வருஷமாக கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் தான் இவளுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜி வந்து உனக்கு ஏதாவது சொல்லணுமாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவள் ஒரு லெட்டரை கொடுத்துருக்கா. அந்த லெட்டரில் அவள் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, எனக்கு வந்து 24 வயசு தான் ஆகுது, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டு, என்னை வந்து மன்னிச்சு குறைஞ்ச தண்டனை கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி என்னமா எதுவுமே பண்ண மாட்டேன், திருந்தி கண்டிப்பாக வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வாழ்க்கையை தாங்க, என்னோட வாழ்க்கையை திரும்ப தாங்க, அந்த மாதிரி அவன் வந்து சென்டிமெண்ட்டாக டைலாக்லாம் போட்டிருக்கா. இதை கேட்ட எதிர்க்கட்சி வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் 2-3 தடவை ட்ரை பண்ணி கொலை பண்ணியிருக்கா, அவனை நம்பினவனையே கொலை பண்ணியிருக்கா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இவளுக்கு அதிகபட்ச தண்டனையாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் இதை சொல்லலை, சாரனுடைய அம்மா அப்பாவும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அவளை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு நீங்கள் அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கணும், கண்டிப்பாக தூக்கம் இல்லை ஆயிலோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சைடு வாதத்தையும் கேட்ட நீதிபதி கிரேஸ்மா எழுதியிருந்த லெட்டரை பார்த்துட்டு, உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாருமே ஒரு சாத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ ஒரு சாத்தான் மாதிரி செயல்பட்டிருக்க, ஒரு தடவை இல்லை 3 தடவை அவனை ட்ரை பண்ணி கொலை பண்ணியிருக்க, அப்போ கூட உனக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லை. நீதிபதி இதை சொல்லும் போதே கிரேஸ்மா வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே கிரேஸ்மா வந்து அழுகையை நிப்பாட்டிட்டு அப்படி அமைதியாகவே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் கிரேஸ்மாவுடைய மாமாவுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தண்டனை பெருசாக கொடுக்கல. இந்த தண்டனையை கேரளா ஹைகோர்ட்டு தான் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. ஸோ கைஸ், கிரேஸ்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரியா தவறா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம ஒருத்தரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பு தான். அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது, நம்பிக்கையில் எல்லாமே பண்ணிடுறோம். அப்படிதான் கிரேஸ்மாவை சாரன் வந்து முழுமையா நம்பினாரு. அவ என்ன பண்ணாலும் சரி, என்ன தந்தாலும் அவர் வந்து ஒரு துளி அளவு கூட சந்தேகப்படாம அதை அப்படியே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருந்ததுனால தான் அவர் வந்து இன்னைக்கு உயிரோட இல்லை. அதனால ஒருத்தரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல வரல. நம்மளை ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்கள நம்மளும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஸோ இந்த கிரேஸ்மா வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்கான். அப்போவே அந்த பையன் போயிருந்தாலும் அவன் வந்து தப்பிச்சிருப்பான். இப்படி வேண்டான்னு சொல்கிறவங்ககிட்ட நம்ம பிடிச்சி எவ்வளோதான் பிடிச்சி இழுத்து வச்சாலும் அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது கிடையாது. அது என்றைக்குமே நிலச்சி நிற்கவும் போகிறது கிடையாது. ஸோ அதனால் அப்போவே விட்டுடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா ஒருத்தங்களை கொலை பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். இப்படி முட்டாளாக கண்டிப்பாக இருக்காதுங்க. கண்டிப்பாக கொலை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. இந்த காலத்தில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் வாழ்க்கையும் போயிடும், அவங்க வாழ்க்கையும் போயிடும். ஸோ அந்த மாதிரி முடிவு மட்டும் என்னைக்கும் எடுத்துறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா விலகி போயிருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். See you.